கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை வச்சு திண்டுகிட்டே வேடிக்கை பார்த்துட்டு கேட்டுட்டே இருக்காரு. கேட்டுக்கொண்டே இருந்தவர் திடீரென்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல வந்தார். வந்தவர் சொன்னாரு, நீங்க இப்போ உங்களுடைய வீரர்களுக்கு சொன்னீங்களே, உபதேசத்தின் வழியாக நீங்க யுத்தம் செய்தீர்கள் என்றால், உங்களுடைய ரப்புக்காக ரட்சகனுக்காக நீங்கள் போரிட்டீர்கள் என்று சொன்னால், அதில் நீங்கள் ஷஹீதாகி போனீர்கள் என்று சொன்னால், அல்லாஹுவை கொண்டு வாக்குறுதி தரப்பட்டிருக்கின்ற அந்த நிரந்தரமான சொர்க்கத்தினுடைய ஜீவியத்திற்குரிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்களே, நானும் போய் சண்டை போட்டா எனக்கும் கிடைக்குமா? யாரு கேட்கிறா? வத்து அவர் கேட்கிறாரு, உங்க தோழர்களுக்கு உங்களுடைய வீரர்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா, இல்ல நானும் போய் சண்டை போட்டா எனக்கு அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்குமா, எனக்கு அந்த சொர்க்கங்கிற அந்த நிரந்தரமான ஜீவியத்திற்குரிய வாழ்க்கை கிடைக்குமான்னு கேட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் உங்களுக்கும் கிடைக்கும். நாங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கும் கிடைக்கும். இந்த சொன்ன உடனே அந்த பத்து சொல்கிறார், காட்டு அரபி சொல்கிறார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எனக்கும் ஒரு வாழ் தாங்க, எனக்கும் ஒரு வாழை கொடுங்க, நானும் யுத்தம் பண்றேன், நானும் சண்டை போடுறேன்னு கேட்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தவர் தோழரிடத்தில் இருந்த வாளை வாங்கி அந்த பத்துட்ட கொடுக்கிறாங்க. அந்த வாழை வாங்கின அந்த காட்டு அரபி அது வரையிலும் கையில வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை ஒன்னொன்னா எடுத்து திண்டுகிட்டே நின்ற ஆளு என்ன பண்ணாரு தெரியுங்களா? வாழை கையில வாங்கினாரு என்னமோ, மீதி இருந்த பேரிச்சம்பழத்தை தூக்கி மண்ணில் வீசிட்டார். மீதம் இருந்த இந்த பேரிச்சம்பழத்தை மண்ணில் தூக்கி வீசிட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதுக்காக சாப்பிடக்கூடிய பொருளை மண்ணில் வீசுறீங்க? அது நிதானமா சாப்பிட்டுட்டு போலாமே என்று சொன்ன போது அந்த காட்டு அரபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், யார சொல்லலாம், வாழப்போகிறவன் அல்லவா சாப்பிடணும். என்ன சொல்றாரு பாருங்க, வாழப்போகின்றவன் அல்லவா சாப்பிடணும், வாழுகிறவனுக்குத்தானே சோறு தேவை, உணவு தேவை, நான் சாகுவதற்காக போகிறேன் என்கிறான். நல்ல கவனிங்க, அவன் என்ன சொல்றாரு? நான் சாவதற்காகவே போகிறேன், வாழுகிறவன் சாப்பிடட்டும், எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு யுத்த களத்திற்குள்ளே நுழைந்தார். எதிரிகளோடு போரிட்டார். யுத்த களத்தில் ஷஹீதாயிட்டார். அந்த யுத்தத்தில் என்ன ஆயிட்டாரு? ஷஹீதாகி போனார். இப்ப அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்த நேரம் எவ்வளவு? மிக குறுகிய நேரங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாரு, எனக்கு அந்த நிலை கிடைக்குமான்னாரு, என்கிட்ட ஒரு வாழை தாங்கன்னாரு, வாழை வாங்கி கொடுத்த உடனே உள்ள போனாரு, சண்டை போட்டாரு, ஷஹீதாயிட்டார். இப்ப என்னுடைய கேள்வி, அவர் ஒரு சஹாபியா இல்லையா? ஓ சஹாபி, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரம் அந்த சஹாபியினுடைய படித்தரத்தை எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகள் செய்கிறவராக இருந்தாலும் பெற முடியாது. கல்வத்தில் இருந்தாலும் சரி, ஜல்வத்தில் இருந்தாலும் சரி, முராக்கபா செஞ்சாலும் சரி, முஷாஹதா பண்ணாலும் சரி, முபாலகா பண்ணாலும் சரி, முஜாஹதா பண்ணாலும் சரி, என்ன சதா பிரணாயாமத்தில் உட்கார்ந்து ஃபாசன் ஃபாஸ் என்ன பண்ணனாலும் சரிதான். ஆனால் அந்த படித்தரத்தை, அந்த தகுதியை அவர் பெற முடியுமா? ஒரு காலத்திலும் முடியாதுங்க. அவர் ஒரு 1000 ஆண்டுகள் வாழ்க்கை தரப்பட்டு அந்த 1000 ஆண்டுகள் முழுவதுமே அது வணக்க வழிபாடுகளை கொண்டதாக இருந்தா கூட அப்பவும் முடியாது என்றால், அந்த சஹாபியினுடைய படித்தரத்திற்கு உரிய அடித்தளம், அவர்களை சஹாபி என்ற அந்தஸ்திற்கு கொண்டு வருவதற்குரிய காரணமாக அமைந்த விஷயம் என்னவென்று கேட்டா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தது. என்ன செஞ்சது? ரசூலுல்லாஹ்வை பார்த்ததுங்க. இப்ப சொல்லுங்க, ஒரு சாதாரண மனிதரை பார்ப்பதில் இப்படிப்பட்ட படித்தரம் கிடைக்குமா? எப்படிங்க? அப்ப எப்படி சொல்றாங்க இவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்கள் என்று? நம்மை போன்றவர்களை பார்த்திருந்தால் இத்தனை பெரிய அந்தஸ்தா? சரி, இப்ப இன்னொரு சிக்கல் வருது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது
அதுதான் அவர்களை சஹாபியத் என்று சொல்லப்படுகிற நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகிறது என்று சொல்வது. தஃப்சீர் ஜலாலைன் என்ற குர்ஆனுக்கு உரிய விரிவுரை நூலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தஃப்சீர் ஜலாலைன். அந்த நூலுடைய ஆசிரியரின் பெயர் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ். அவருடைய வரலாற்றை சற்று புரட்டுங்கள். இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அவர்களுடைய வரலாறில் எழுதுகிறார்கள் நமக்கு. இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது அந்த சஹாபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கனவுல பார்க்கல. இல்ல, கவனிக்கணும். சஹாபிகளுடைய அந்தஸ்தை பெற்றவர்கள் எப்படி பெறுகிறார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் பார்க்கிறார்கள், நினைவில் பார்க்கிறார்கள். கனவுல பார்க்கல. கனவில் பார்க்கின்றவர் சஹாபியாக முடியாது. நேரில் பார்க்கிறார், நினைவனுடைய நிலையில் பார்க்கிறார். இப்ப ஜலாலுத்தீன் சுயூத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள், இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்கள் நேருக்கு நேராக நினைவுடைய நிலையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 78 முறை சந்தித்தார்கள், பார்த்தார்கள். எத்தனை தடவை? எப்படி பார்த்தாங்க? சுய நினைவோடு. எப்படி பார்க்கறாங்க? சுய நினைவோட பார்க்கறாங்க. எப்படி அந்த சஹாபிகள் பார்த்தார்களோ, எப்படி அந்த சஹாபிகளுடைய பார்வை அந்த ரசூலை பார்த்ததோ அதே போல 78 முறை இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்க்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தியை நீங்கள் ஒரு சஹாபி என்று ஏற்பீர்களா? பார்வைதான் காரணம் என்று கொள்ளப்படுகின்றதென்றால் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி அவர்களும் பார்த்தார்கள். 1 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 10 20 முறை அல்ல, மாறாக 78 முறை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இஸ்லாமிய முன்னோடிகள் ஒரு சஹாபி என்று ஏற்க மாட்டார்கள். ஏன்? ஹயாத்துல. யாருடைய ஹயாத்துல? வாங்க வாங்க, சிக்கப்புறா இருப்போம். யாரோட ஹயாத்துல பார்க்கல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்ப என்ன ஹயாத்தோட இல்லையா? அவங்களுடைய காலத்தில் பார்க்கவில்லை என்றாலும் அவர்களைத்தானே பார்த்தார்கள். அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேக அமைப்பிலோ அல்லது வேறு வகையிலோ ஏதாவது மாற்றம் நிகழ்ந்துச்சா? இல்லைன்னு சொன்னா அப்ப இருந்த சஹாபிகளால் பார்க்கப்பட்ட அதே ரசூலைத்தானே இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி பார்க்கறாங்க. ஏன் இவங்களை மட்டும் நீங்க ஒரு சஹாபியினுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போக மறுக்கிறீர்கள்? இவரை ஒரு சஹாபி என்று ஏன் நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க? பார்வைதான் பிரச்சனை என்றால், பார்த்ததுதான் ஒரு சஹாபியத்தை பெற்று தந்தது என்று சொல்லப்பட்டால், ஜலாலுத்தீன் சுயூத்தியும் பார்த்தாங்க, இமாம் ஆலம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பார்த்தாங்க, இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அவர்களும் பார்த்தாங்க, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்களும் பார்த்தாங்க. ஏன் எத்தனையோ சூஃபியாக்கள், எத்தனையோ வலிமார்கள், நாதாக்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்காங்க நேருக்கு நேராக. இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவது என்று சொன்னால், யார் என்னை தன்னுடைய வாழ்க்கையில் கனவுடைய நிலையில் பார்க்கிறாரோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் என்னை தன்னுடைய வாழ்க்கையில் கனவுடைய நிலையில் பார்க்கிறாரோ அவர் இறந்து போவதற்கு முன்னால் தன்னுடைய நினைவிலும் என்னை பார்ப்பார் என்று சொன்னாங்க. தன்னுடைய சுய நினைவுடைய நிலையிலும் என்னை பார்த்துருவாரு. அப்படி பார்க்காமல் அவர் இறக்கவும் மாட்டார் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னா, கண்ணியமிக்கவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேக விஷயத்திலோ அல்லது வேறு விஷயத்திலோ நீங்கள் எந்த வித்தியாசத்தையும் கொண்டு வராதீங்க. அவர்கள் இந்த பூமியில் இருந்த காலமும் சரி, இப்ப பூமியில் இருந்து மறைந்திருக்கின்ற காலத்திலும் சரி, பூமியில இருந்த காலத்தை விட இன்னும் தெளிவாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸே சொல்ல, ஆனா ஜலீசும் மின் திக்ரி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆம், நான் எங்கே நினைக்கப்படுகின்றேனோ அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொல்றாங்க. இங்க உட்கார்ந்து இருக்காங்க ரசூலுல்லாஹ். இப்போ
ஆமா.